அம்மா சொல்லுப்பா. என்ன கத்திரிக்காய்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, என்ன இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து செலவு முதல்ல வறுக்கணும். பாருங்க, சின்ன வெங்காயம் 150 கிராம் இருக்கும், 4 வரமிளகா. இது வந்து குழம்பு வைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம். இது வந்து பட்டை போட்டு கொத்தமல்லி 2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு கொஞ்சமாக. நான் வந்து காரம் கம்மியாக சேர்த்திக்குவேன், அதனால் குருமிளகு நிறையா சேர்த்திக்குவேன். பூண்டு ஒரு கட்டி, இஞ்சி வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு, கருவேப்பிலை நிறையா சேர்த்திக்குவேன். இது வந்து தேங்காய். இல்லை, தேங்காய் கருப்பு கருப்பாக இருக்குது. நேற்று சுட்ட தேங்காய். ஆடியோ சுட்ட தேங்காவா? அது இன்னுமா மிச்சம் இருக்குது ஒரு தேங்காய்? ஆமாம், எல்லாமே சாப்பிடலாம். ஆளுக்கு ஒரு துண்டு சாப்பிட்டோம். இப்போ தக்காளி தான் நிறையா சேர்த்திக்கணும். தக்காளி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு 2, 4, 6, 8 தக்காளி சேர்த்துக்கிட்ட வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். புளி வந்து குட்டி நெல்லிக்காய் சைஸில் ஒரு இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். காட்டுறேன் பாருங்கள், இந்த சைஸ் புளி போதும். ஏன்னா தக்காளி நிறையா சேர்த்திருக்கு, அதனால் இந்த சைஸ் புளி ஊற வச்சுக்கிறேன். எவ்வளோ நேரம் ஊறணும்? இது என்ன புது புளி தான், சீக்கிரமாக ஊறிடும். 2 நிமிஷம் ஊறினாலே போதும். நாங்கள் இப்போ செலவு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு செலவு வறுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் செம்மையாக இருக்கும். இதுக்கு வெள்ளை பூண்டு பண்ணுமா? வெள்ளை பூண்டு, இஞ்சி. அது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுக்கிங்களா? அதையே ஒட்டுக்கா எடுத்து போட்டுருங்களா? போட வேண்டியதில்லை, போட வேண்டியதில்லை. இல்லை, இது போகிறதுக்கு அதை போட்டுடலாம்ல. எப்படியும் போடலாம். பாருங்கள், ஒரு கட்டி பெருங்காயம், சீரகம், குருமிளகு. நான் வந்து மிளகா வந்து கம்மியாக சேர்த்திக்குவேன், குருமிளகு தான் நிறைய எல்லாத்துக்குமே சேர்த்திக்குவேன், ஏன்னா இது ரொம்ப நல்லது. கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அடுப்பு வந்து ஸ்லோ சிம்லேயே இருக்கட்டும். இது வெடிக்கும். குருமிளகு பார்த்துக்குங்க, டப்பு டப்புன்னு வெடித்து மேலே விழுந்துடும். 4 மிளகா, 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எங்கள் ஊரில் கிடைக்காதுங்கிறவங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக அவ்வளோதான். அதே சின்ன வெங்காயம் டேஸ்ட் நிறையா இருக்குது, பெரிய வெங்காயம் டேஸ்ட் வர மாட்டேங்குது. கருவேப்பிலை 3 கொத்து. ஏன்னா நான் இந்த குழம்புக்கெல்லாம் கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்குவேன். இன்னும் நல்லா வாடின கருவேப்பிலையாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போதும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பளபள நல்லா ஷேட் மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். பாருங்கள், இந்த தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அரைக்கும் போது இன்னும் 2-3 பொருள் போடணும். அரைக்கும் போது காட்டுறேன். அந்த அளவுக்கு எடுக்கணுமா? ஆமாண்டா, சீரகம் இருக்குல்ல. இப்போ சொல்லுங்க. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி கழுவி தொடச்சி வச்சுருக்கேன். அறுக்கவே இல்லை, அப்படி அப்படியே போடுறீங்க? அப்படியே போடலாம். அது அப்படி அப்படிதான் போடணும். பெருகிது, எல்லாம் மேலாம் பெருகிது. நல்லா இப்படி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி தோல் நல்லா நீக்கி வரணும். இது சுடுதண்ணியில், ஆமாம், இது அரைக்கணும். இது சுடுதண்ணியில் போடக்கூடாது. சுடுதண்ணியில் போட்டால் டேஸ்ட்டு சுத்தமாகவே நல்லா இருக்காது. இப்படி எண்ணெயில் தான் நல்லா போட்டு நல்லா கலர், இந்த தோல் பூரா வெளியே வர அளவுக்கு நல்லா இது பண்ணிடணும். இத்தனை எண்ணெய் சேர்த்துற மாதிரி கொலஸ்ட்ரால் வராது. இல்லை, இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் தான் நிறைய சேர்த்தணும். எண்ணெய் இப்போ மட்டும்தான் இந்த எண்ணெய். அப்புறம் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய், அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை வறுத்துருவோம் அந்த ஆட்டை. நாங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா சாம்பார் சட்னி ஆகிறதுக்கு லேட்டானா
2 இட்லி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே எங்களுக்கு ஊற்றுவாங்க. தேவாமிர்தமாக இருக்கும் தெரியுமா. இப்போ நல்லெண்ணெய் முட்டை ஆம்லேட்டில் போட்டு கொடுத்தாலே சாப்பிட மாட்டேங்கிறீங்க. என்னம்மா கசப்பாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்போல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ எடுக்க முடியல, குதிக்குது. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. பாருங்க, இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, தோலெல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு. இது தோல் எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே போடலாம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூட்லேயே 2 நிமிஷம் வதக்கட்டும். ஏன்னா கடாய் சூடு இருக்கு பாருங்க, அந்த சூட்லேயே 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காயை 4 அறுத்துட்டு வந்துடலாம். என்னம்மா கிச்சன்ல இருந்து இங்க கட்டிலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்க? கத்திரிக்காய் கத்தியில அறுக்க முடியாது சாமி. பாத்தியா, இப்படி அறுக்கணும். பாருதா, இப்படி அறுக்கணும். இது ஃபுல்லாவே அறுக்கக்கூடாது. பாருங்க, இப்போதான் ஒவ்வொரு கத்திரிக்காயும் அப்படியே சாப்பிட முடியும். நல்லா இருக்கும். பாருதா, கத்திரிக்காய்க்கு காம்பு ருசி. காம்பு வந்து எடுக்கக்கூடாது ஃபுல்லா. மீனுக்கு வால் ருசி. எல்லா கத்திரிக்காய் அதே மாதிரி அறியணுமா? ஆமா. பாருங்க, இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்க, சொத்தையாக தான் இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. கண்ணை மூடிட்டு அறுத்து போட்டுறாதீங்க. இதையும் அந்த தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா கத்திரிக்காய் அறுத்துட்டு வந்துட்டோம். அது வந்து ரொம்ப நேரம் அறுத்தது தண்ணியிலையும் இருக்கக்கூடாது, வெளியே இருக்கக்கூடாது. அது மடலான்னு அடுப்பில் போட்டுறணும், இல்லைன்னா கருத்துரும். இந்த தட்டல் இருக்கிறதுல அரைக்கிறது. ஆமாம். இப்போ வந்து குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்தி. அதான குழம்பு நல்லெண்ணெய்? ஆமாம், குழம்பு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் குழம்பு நல்லெண்ணெய். கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சது. என்ன காஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இதுவும் கொதிக்கும். தண்ணி இருந்து அப்படியே போட்டீங்க. தண்ணி உள்ள இருந்துச்சுன்னா? தண்ணி உள்ளே இருக்கும், இருக்காமையிலும் இருக்காது, தண்ணி உள்ளே இருக்கும். இது வந்து சுத்தமாக நம்ம ட்ரை பண்ண முடியாது. இது அதே மாதிரி வறுத்து வச்சுக்கணுமா? இது நல்லா தோலெல்லாம் சுண்டி நல்லா இந்த எண்ணெயிலே பாதி வெந்துடணும். பாதி வெந்ததுக்கப்புறம் தான் குழம்புல இறக்கணும். ஆனால் எனக்கு இதை விட அந்த பொரியல் மாதிரி பண்ணுவீங்களா, அதுதான் பிடிக்கும். எனக்கு கிரேவி மாதிரி அதுவும் போடலாம். சரியா, உருளைக்கிழங்கு அப்புறம் பலாப்பழ கொட்டை இதெல்லாம் போட்டு கத்திரிக்காய் போட்டு கிரேவி செஞ்சு சாப்பிட்டா அண்டா சோறு இருந்தாலும் ஒரு ஆள் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான். நல்ல பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்தால் இது ரொம்ப ரொம்ப நல்லது. முழங்கால் வலிக்கு நல்லது. ஆஸ்மா இருக்கிறவங்க சாப்பிட்லாம், வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்லாம். முழங்கால் வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க வாரத்துக்கு 2 தடவை சேர்த்திக்கலாம். இது ரொம்ப மருத்துவ குணமும் இருக்குதுங்க. முடிஞ்சா அவ்வளோதானா? வெந்துட்டு தோலெல்லாம் சுருங்கி நல்லா வெந்து வந்துடுதான். இப்படி அமுத்துனா நல்லா அமுஞ்சி போகணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம். இது ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. ரொம்ப தீயை எச்சா விடாதீங்க. இந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க. இப்படி தொட்டா நல்லா ஃப்ரெஷ் ஆகணும். ஒரு பக்கம் வேகட்டும். தக்காளி நம்ம முதல்ல அரைச்சிக்கலாம். தனித்தனியாக தான் அரைக்கணுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். தக்காளி முதல்ல நல்லா ஜூஸியாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ இந்த கப்பில் ஊற்றிக்கலாம். இது தண்ணி ஊற்றாம அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. அது அப்படியே தான் இருக்குது. ஒரு பாட்டுலையா சரி, இப்படி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? போதும், ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுருங்கி எப்படி பாரு, எப்படி சுருங்கி வந்துடுச்சுங்க. இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க. எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அப்படியே இருக்கும். இன்னும் நல்லா சுருங்கி நல்லா வந்து இதில் ஜூஸி ஆகிடும். இப்போ
ஒரு மூடி தேங்காய். அரிசிக்கு பதிலாக நான் மாவு பச்சரிசி மாவு எப்பயும் வச்சுருப்பேன் கைவசம் இடியாப்பம் செய்யறதுக்கு அந்த மாவு. இது வந்து நான் வீட்லேயே செஞ்ச கொத்தமல்லி பொடி, பட்டை போட்டு செஞ்ச கொத்தமல்லி பொடி. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க. பிளேட் வச்சு மறைச்சிட்டுனா என்ன சாமி கொட்டிடும் கீழே. இத்தனை எண்ணெய் இருக்கு, இது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும்ல? அப்படியெல்லாம் வராதுல்ல சாமி. இது எண்ணெயும் போட்டு வலிக்கிறீங்க. ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கு மஞ்சத்தூள் இதில் இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துடும். அதுக்காக தான் மஞ்சத்தூள். கொஞ்சமாக நம்ம கையில் இருக்கிற எண்ணெய் போகிறதுக்காக கொஞ்சமாக. வாங்க இப்போ இதை அரைச்சிக்கலாம். நல்லா மைய அரைச்சிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். சட்னி மாதிரி அடிச்சு இந்த வெங்காய சட்னி அரைப்பீங்களா அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோதானா? இந்த இது வந்து நாங்கள் வந்து இப்போ இது வந்து வேக வைக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, மதியம் பசிக்குது அப்படின்னு சொன்னால் இதை எங்கள் அம்மா வந்து கையில் தான் ஆட்டுவாங்க. கையில் ஆட்டினதும் இவ்வளவு செலவெடுத்து சூடான சாதத்தில் வச்சு கொஞ்சமாக நல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சு ஊட்டுவாங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எண்ணெய் இல்லாமல். அந்த எண்ணெயில் மறுபடியும் சமைப்பீங்களா? ஆமாம், அதுலேயும் சமைப்பீங்களா? ஆமாண்டா தம்பி. என்ன சீமண்ணியா? நல்லெண்ணெய் தான்டா. வெங்காயம் பாருங்க இப்படி வண்டியாக அறுத்து வைக்கணும். அப்போதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நீட்ட வாக்கில். ஆமாம், நீட்ட வாக்கில் அறுக்கக்கூடாது. இப்படி வண்டியாக ரவுண்டாக இருக்கணும். அடுப்பு பற்ற வச்சு சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது. எத்தனை எண்ணெய்? இதுலேயே ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருப்பீங்க போல. இல்லைடா, இந்த 50 மில்லி எண்ணெய் கூட ஊற்றிருக்க மாட்டேன்டா. கடுகு போட்டால் தான் ருசிக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அடுப்பு கொஞ்சம் கம்மியில் வச்சுக்கலாம். வெங்காயம், திரும்பவும் கருவேப்பிலை வெங்காயம் அரைச்சது போக மறுபடியும் தாளிக்கிறதுக்கு போடணுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு என்ன, நான் சாப்பிட்டுக்கிறேன் எத்தனை இருந்தாலும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. சின்ன வெங்காயம் அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டி வச்ச செலவை ஊற்றிடலாம். அடுப்பு கம்மியில் வச்சுட்டு எல்லாம் ஊற்றுங்க, தீஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து போடணுமா? நீ வேறடா, அதெல்லாம் எடுத்து போடாம நல்லா கெட்டியாக அரைச்சதை இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டேன். ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ இந்த தக்காளி அரைச்ச விழுதை சேர்த்திக்கலாம் உள்ள. கத்திரிக்காயே போடலாம். கத்திரிக்காய் கடைசியில் தான் கத்திரிக்காய் போடணும். நல்லா கொதி வந்து தாளம் போட்டு நல்லா வேகட்டும். புளியை வந்து பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த நார் மட்டும்தான் வெளியே வரணும்.
ஆனால் புளி கண்டிப்பாக ஊற்றணும், ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். புது புளிங்கிறதுனால 2 நிமிஷத்தில் நல்லா ஊறிடுச்சு. பழைய புளியாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், இது புளி தொல்லி ஒட்டு ஓடு எல்லாமே இருக்கும். இது எடுத்துடணும். திரும்ப ஊற்றும் போது வடிகட்டி தான் ஊற்றணும். புளி சேர்த்திக்க போகிறேன். இப்போவும் நல்லா வடிகட்டி தான் ஊற்றணும். ஏன்னா அது ஓடெல்லாம் சேர்த்திக்கிட்டா வாய் சாப்பிடும்போது அது வாயில் தட்டுப்படும். பாருங்கதா எத்தனை வருதுன்னு. அம்மா இது வரைக்கும் உப்பே போடல. இதுலேயும் வறுக்கும் போது வணக்கும் போதெல்லாம் எவ்வளோ போடணும்? 15 அளவுக்கு பண்ணணும். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்து. அதே கல்லுப்பு தூள் போடக்கூடாதா? தூளுப்பெல்லாம் போட்டால் அந்த அளவு தெரியாது சாமி. இதெல்லாம் எந்த உப்பு போட்டாலும் கொஞ்சம் கை மேலே தண்ணி ஊற்றிட்டா அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கிட போகுது, அடி பிடிச்சிக்க போகுது, கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்குங்க. சேர்த்த வேண்டியது எல்லாமே சேர்த்தியாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கலப்பல நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடாதீங்க, பொங்கிரும். பாருங்க, இப்படி நல்லா கொதி வரும்போது அடுப்பை கொஞ்சமாக கம்மி பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. எந்த சாம்பாருமே அடி பிடிச்சா நல்லா இருக்காது. பாருங்க, இது அடி பிடிக்கல. கத்திரிக்காய் அப்போ அதை எப்போ சேர்த்துவீங்க? லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும்போது சேர்க்கணும். இது நல்லா கொதி வந்து ஓரளவுக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு இருக்கா, நல்லா கொஞ்சம் கெட்டியாகும். இந்த அளவுக்கு இருக்கா, கொஞ்சம் கெட்டியாகும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். A few moments later. பாருங்க, நல்லா 10-12 நிமிஷம் ஆச்சு. பாருங்க எப்படி கெட்டியாகி பாருங்கதா. இன்னும் நிறைய எண்ணெய் சேர்த்துவாங்க. இவங்களுக்கு பயந்துட்டு நான் எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்திருக்கேன். இது இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டாதான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல் அடங்கி நல்ல மீன் வாசம் வருது. இப்போ அடுப்பை கம் பண்ணிவிட்டு இவங்களை ஒவ்வொருத்தராக உள்ளே இறக்கிடலாம். மீன் துண்டு எடுத்து போடுற மாதிரியே போடுறீங்க. அப்படியே கொட்டிடுங்க. கை மேலே விழுந்துச்சு வச்சுக்கோ, அவ்வளோதான், சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். சூப்பராக இருக்கு. கிளறணுமா இல்லை போட்டு அப்படியே விட்டுறணுமா? இல்லை, அடி பிடிக்கல. நான் பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ நல்லா ஒரு நிமிஷம் அடுப்பை நல்லா தூக்கி விட்டு, ஏன்னா இதுக்குள்ளே வந்து அந்த மசாலாலாம் இறங்கணும். சரியா? இறங்கினாதான் அது அப்படியே முதல் மரியாதை சிவாஜி மாதிரி அப்படியே முழுசாக ஒரு கத்திரிக்காயை வாயில் போட்டு அப்படியே இழுக்கும்போது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தட்ல கருவாடு குழம்பு வைக்கலாம். சேம் இதே தான் எல்லாமே வைக்கலாம். பாருங்க, இப்போ நான் போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. போதும். ஆஃப் பண்ணிட்டு சும்மா அடி பிடிக்குதா இல்லையான்னு ஒரு கிளறி விட்டுடலாம். தயவு செஞ்சு அடி பிடிக்காம பார்த்துக்குங்க. இப்போ இது நல்லா மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு, இது இட்லி, தோசை, பணியாரம், கொஞ்சோண்டு சாப்பாடு குழஞ்சிருக்கணும். அதாவது ரொம்ப பருபருன்னு இருக்கக்கூடாது. லைட்டாக சாப்பாடு குழஞ்சி இருந்தா அந்த சாப்பாடு மேலே இந்த குழம்பு அப்படியே ஊற்றி 2 கத்திரிக்காயை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் மதக்குது. அப்படியே தோசையை பிச்சு அப்படி ஒரு ரூட் விட்டு செம்மையாக மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வேற லெவலில் இருக்கு. ஒரு கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்றா. ஒரு கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்றா. அது மட்டும் நக்கி சாப்பிட்றது பாருங்க.